இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு சொல்வது, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. இந்த கூற்றினுடைய ஆழமான அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொண்டு வாழ இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு பெரிய மத குரு ஒருவர் இருந்தார். சிறப்பான ஒரு கருத்துக்களை எல்லாம் வழங்கக்கூடியவர். எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய போதனையை கேட்பதற்காக ஏராளமான மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியெல்லாம் பார்த்த கடவுளுக்கும் ஒரு ஆசை, தானும் இந்த உலகிலே சென்று அந்த மத போதகருடைய போதனையை கேட்க வேண்டும். என்னை பற்றி இவ்வளவு அழகாக அவர் சொல்கிறாரே, நானும் போய் கேட்டு வரலாம் என்று கடவுள் ஒரு சாதாரண மனிதனைப் போல அந்த மதகுருவினுடைய போதனையை கேட்பதற்காக வருகிறார். அப்பொழுது அந்த இடத்திலே எல்லாம் மதகுரு தன்னுடைய போதனையை சிறப்பாக ஆற்றி கொண்டிருக்கிறார். வாயிலிலே காவல் காப்பதற்காக ஒரு மனிதன் இருக்கிறான். உள்ளே நுழைந்த போது ஒரு சாதாரண எளிய உடையில் வந்த அந்த மனிதனை அந்த வாயில் காவலன் உள்ளே அனுமதிக்கவே கிடையாது. அப்போ அவர் சொல்றார், நான் தான்பா கடவுள், இந்த போதனையை பற்றி கேட்பதற்காக, என்னை பற்றி அவர் சொல்வதை கேட்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது, யார் பைத்தியக்காரன் போன்னு சொல்லி அந்த கேட் கீப்பர் உள்ள விடவே இல்லை, வெளியே தள்ளுகிறார். இரண்டு பேருக்கும் இடையே அந்த பேச்சு சலசலப்பு வருகிறது. எல்லாருமே அங்கு திரும்பி பார்க்கிறார்கள். என்னவோ நடப்பதை உணர்ந்து கொண்ட அந்த மதகுருவும் வெளியே வருகிறார். வெளியே வந்து பார்த்தபோது அந்த கடவுள் சொல்றார், அப்பா நான் தான் கடவுள், உன்னுடைய இந்த போதனையை பற்றி உலகமே மெச்சுகிறது, அதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அந்த மதகுரும், இந்த பைத்தியக்காரனை அடிச்சு தூக்கி வெளியே போடுங்க என்று சொல்லிவிட்டு அவரும் உள்ளே போகிறார். பிறகு எல்லாரும் அந்த கடவுளை, சாதாரண எளிய உடையில் இருந்தவரை அடித்து தூக்கி வெளியே வீசிவிட்டு தங்களுடைய அந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாலை வேளை எல்லாம் முடிந்த பிற்பாடு அந்த மதகுரு பொறுமையாக வெளியே வருகிறார். அங்கே அடிபட்டு இரத்த வெள்ளத்திலே கடவுள் மனித உருவில் இருந்த அந்த கடவுள் இருக்கிறார். அப்பொழுது அந்த மதகுரு ஓடி சென்று அவருடைய காலில் விழுந்து, கடவுளே என்னை மன்னியுங்கள், நீங்கள் வந்தது நீங்கள் கடவுள்தான் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் இந்த சமுதாயத்தில் மத்தியிலே நானும் உங்களை கடவுள் என்று சொன்னால் அந்த கூட்டம் என்னையும் உங்களைப் போல பைத்தியக்காரன் என்றுதான் சொல்லும். எனவே தான் நான் அப்படி நடந்து கொண்டேன், என்னை மன்னியுங்கள் என்று அந்த மதகுரு கடவுளுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அழகான ஒரு ஓமையை கொடுக்கிறார். ஒரு அழகாக பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட ஒரு திராட்சை தோட்டம், அதை ஒரு நபர் செல்வந்தர் குத்தகைக்கு விட்டு செல்கிறார். ஆனால் அங்கே பேசப்பட்ட அந்த ஒப்பந்தம் மீறப்படுகிறது. கடைசியிலே அந்த குத்தகையும் கொடுக்கவில்லை. அதை பெற்று செல்வதற்காக அந்த செல்வந்தன் பல ஊழியர்களை அனுப்புகிற போது அவர்களை அடித்து விரட்டுகிறார்கள். கடைசியில் தன் மகனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அனுப்பிய வேளையிலே மகனையும் அவர்கள் கொன்று போடுகிற ஒரு சூழல். கடைசியிலே அதை மீட்டு ஒரு நல்லவர் கொடுப்பதுதான் இந்த திராட்சை தோட்டத்தினுடைய அந்த ஒரு ஓமை. ஏறக்குறைய முதல் கதையிலே நடந்தது போலத்தான் இதுவும். இந்த உலகத்திலே கடவுள் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பிய போதும் மகனுக்கு ஏற்பட்ட ஒரு சூழலையும் இதுதான் மிக தெளிவாக சொல்கிறது. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டுறதுக்கு மூலைகள். எனவே அந்த மையம் எது என்பதை நாம் கண்டுகொள்ள பல நேரத்திலே தவறிவிடுகிறோம். என்னுடைய முதல் வாசகத்திலே மிக சிறப்பாக பேதுரு கடவுளை பற்றிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். கடவுள் பற்றிய அறிவு என்று என்னால் என்ன, எது நன்மை எது தீமை, இந்த இரண்டுக்குமான ஒரு வித்தியாசத்தை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வதுதான் கடவுளை பற்றிய அறிவு என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். பல நேரத்திலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த கடவுளுடைய பற்றிய அறிவை நாம் முழுமையாக பெற்றிருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. அந்த கடவுளுடைய பற்றிய அறிவை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? நமக்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. சிறு பிள்ளைகளாக இருந்தபோது பெற்றோர்
நம்மை இறை ஞானத்திலே வளர்த்தெடுக்கிறார்கள். நாம் சற்று வளர்ந்த பிற்பாடு தாய் திருச்சபை அந்த பெற்றோருக்குரிய ஒரு உணர்வோடு நம்முடைய மறையை பற்றிய உண்மைகளை மறைக்கல்வி வழியாக நமக்கு கொடுக்கிறது. அதையும் தாண்டி நாம் வயது வந்து வளர்ந்த பிற்பாடு இறை வார்த்தை திருவிவிலியம் என்று ஒன்று இருக்கிறது. எனவே அதை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை தியானித்து வாழ்வாக்கி ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பற்றிய அந்த உண்மையை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் புரிந்து கொள்கிற போதுதான் நாம் எது நன்மை எது தீமை என்பதை தெரிந்து கொண்டு எது ஆடம்பரம் எது ஆழமான சிந்தனையை கொண்டது என்பதை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு உண்மையானவற்றுக்கு அந்த முழுமையான மூளைக்கல்லுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்போம். இல்லை என்று சொன்னால் வெளிவேடங்களையும் மற்றவைகளையும் பார்த்துவிட்டு கடைசியிலே மையக்கல்லாக இருக்கக்கூடிய அந்த மூளைக்கல்லை நாம் தவறுவிடக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிற அந்த ஆழமான செய்தி கடவுள் பற்றிய அறிவு. அதை ஒவ்வொரு நாளும் முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த மூளைக்கல்லாகிய இயேசுவை நாம் சுக்கென்று பிடிக்கிக் கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே சின்னமை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.